கெஹல்பத்தர பத்மி உள்ளிட்ட திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் 5 இந்தோனேஷியாவில் கைது செய்வதற்கு போலீஸ் அதிகாரிகள் மேற்கொண்ட சுற்றிவளைப்பினை நேரடியாக ஒளிப்பதிவு செய்த அந்நாட்டு போலீஸ் அதிகாரி குறித்த காணொளிகளை வெளியிட்டுள்ளார். ஜகர்த்தா நகரின் போலீஸ் அதிகாரியான அயுப்து சக்கரியா என்றழைக்கப்படும் ஜக்லின் சொப்பஸ் எனும் பெயரில் முன்னெடுத்து செல்லப்படும் சமூக வலைதளத்தில் காட்சிகள் பதிவேற்றப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையின் போது அதிகாரி மேற்கொண்ட செயற்பாடுகள் விசேடமாக ஒளிப்பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆகஸ்ட் 27 மேற்கு ஜகர்த்தாவின் ஈப்போன் ஜெருக் பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்தபோது திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருந்தனர். ஆகஸ்ட் 23 முதல் உதவி போலீஸ் அத்தியட்சகரான ரோஹான் ஒலுகல மற்றும் மஹிந்த ஜெயசுந்தர ஆகியோரால் இந்தோனேஷியாவில் நடத்தப்பட்ட ரகசிய நடவடிக்கையின் மூலம் இவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். ஜகர்த்தா நகரின் போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவு மற்றும் அந்நாட்டின் தேசிய போலீஸ் இன்டர்போல் நிலையத்தின் ஆதரவுடன் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. நாட்டிலிருந்து சென்ற 2 உதவி போலீஸ் அத்தியட்சகர்களின் வழிகாட்டுதலின் பிரகாரம் இந்த திட்டமிட்ட குற்றச்செயலில் ஈடுபடுபவர்கள் தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தினை சோதனைக்குட்படுத்தி கைது செய்திருந்தனர். கைது செய்யப்பட்டவர்களை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு அழைத்து வந்து ஒப்படைக்கும் காட்சிகளை இந்தோனேஷியா போலீஸ் அதிகாரியான அயுப்து சகரியா தனது சமூக ஊடகங்களில் பகிர்ந்துள்ளார். இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட திட்டமிட்ட குற்றச்செயலில் ஈடுபடும் பெகோ சமன், தெம்பிலின் லஹிரு ஆகிய இருவரும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்படுவதாக மேல் மாகாண வழக்கு குற்ற விசாரணை பிரிவு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு இன்று அறிவித்தது. குறித்த போலீஸ் பிரிவினரால் விசாரணை தொடர்பிலான அறிக்கை கொழும்பு மேலதிக நீதவான் ஓஷத மீஹார மக ஆராய்ச்சியிடம் சமர்ப்பிக்கப்பட்டு இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு செயலாளரிடமிருந்து பெறப்பட்ட தடுப்பு காவல் அனுமதிக்கமைய கொழும்பு துறைமுக போலீஸ் பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். விசாரணையின் முன்னேற்றத்தை எதிர்வரும் டிசம்பர் 9 நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு மேலதிக நீதவான் இதன்போது உத்தரவிட்டார். இதேவேளை நிதி தொய்தாக்கல் குற்றச்சாட்டின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பெகோ சமனின் மனைவியிடம் வாக்குமூலம் பதிவு செய்வதற்கு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம இன்று அனுமதி வழங்கினார். எதிர்வரும் திங்கட்கிழமை வாக்குமூலம் பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்குமாறு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு நீதவான் உத்தரவிட்டார். இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட குறித்த சந்தேக நபரை எதிர்வரும் 18 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டது.